ஃப்ரண்ட் ரூட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் நேர்காணலில் நம்முடன் தமிழ்நாடு மதுப்பிரியர்கள் விழிப்புணர்வு சங்கத்தின் தலைவர் செல்லப்பாண்டி அவர்களை சந்தித்து மதுப்பிரியர்களுக்கான விழிப்புணர்வு சம்பந்தமான கேள்விகளை அனைத்தும் கேட்டு தெளிவுபடுவோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். உங்களுக்கு தமிழ்நாட்டில் அறிமுகம் தேவையில்லை, இருந்தாலும் எங்கள் நேயர்களுக்காக ஒரு சிறிய அறிமுகம் உங்களை பற்றி. தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்துடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன். இந்த சங்கத்துடைய நிறுவன தலைவரும் நான் தான், செல்லப்பாண்டியன் தான். எங்கள் இது கட்சி கிடையாது, சங்கம் தான். நீங்கள் கட்சியாக இதை மாற்றுற ஒரு ஐடியா இருக்கா? இது கட்சியாக மாறுவதும் மாறாமல் இருப்பதும் தமிழ்நாட்டுடைய அரசியல் கட்சிகளுடைய கையில் தான் இருக்குது. உங்கள் சங்கத்தோட கட்டமைப்பு எப்படிங்கய்யா? இப்போ தமிழ்நாடோட அனைத்து மாவட்டங்களும் புதுச்சேரி உட்பட நீங்கள் உங்கள் சங்கங்கள் பரந்து விரிஞ்சு இருக்கா? எல்லா மாவட்டத்திலையும் நிர்வாகிகள் இருக்காங்களா? இது எப்படி கட்டமைக்கிறீங்க? இது கட்சி தலைமை அலுவலகம் எங்கே இருக்குது? அதாவது இது தலைமை சென்னையில் இருக்குது. இது உங்களுக்கு ஜாதி சங்கம் அப்படின்னா அது அந்த ஜாதியுடைய பாதுகாப்பு, அவங்களுக்காக ஒரு சந்தா வசூல் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு தொழிற்சங்கம், ஒரு எந்த சங்கங்கள் எடுத்தாலும் அதில் ஒரு சந்தா வசூல் பண்ணுவாங்க, அதுக்குன்னு விதிமுறைகள் வச்சுருப்பாங்க. இது தமிழ்நாடு மது குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள், அதாவது தமிழக அரசு நடத்தக்கூடிய டாஸ்மார்க் மதுவை மட்டும் அந்த அரசாங்கம் நிர்ணயித்த நேரம், அது அவங்க மதியம் 12 மணிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் குடிக்கிறவங்களுக்கு. ஏன்னா டாஸ்மாக் கடையில் சும்மா பாட்டில் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு ஒரு சங்கம் இருக்குது, அதை வாங்கி குடிக்கிறவங்களுக்கு ஒரு சங்கம் வேணும், அவங்களுக்கான உரிமைகள் வேணும். ஏன்னா அது ஒரு நுகர்வோர் பொருள் தான். அதுக்கு அந்த அவங்களுக்கு உண்டான நியாயமான உரிமைகளை பெற்றுத் தருவதற்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கம். இது சந்தா வசூல் பண்ண வேண்டிய, அதாவது இது வசூல் பண்ண முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த மதுப்பிரியர்கள் ஒரு 10 ரூபா கம்மியாக இருக்குன்னு வைங்க, டாஸ்மாக் கடைக்கு போகிறாரு, 140 ரூபா சரக்கு 150 ரூபாங்கன்னு வைங்க, ஏன்ட்ட சந்தா கட்டியிருப்பார். ஆனால் தலைவரை அவங்க ஒரு 10 ரூபா பத்தலை தலைவரை, ஒரு 50 ரூபா பத்தலை தலைவர்னு கேட்பாங்க. ஆனால் அது ஒன்று. இந்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள் தான் அரசாங்கத்திற்கு வருமானம் தரக்கூடிய, கஜனாவை நிரப்பக்கூடிய, அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் போடக்கூடிய நிலைமையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டாஸ்மார்க் மதுப்பிரியர்கள், டாஸ்மார்க் ஊழியர்களுக்கு 30,000 ஊழியர்கள், அரசாங்கத்தால் தொகுப்பூதியத்தில் பணியாற்றக்கூடிய டாஸ்மார்க் ஊழியர்களுக்கும், எங்கள் நம்பி இருக்கக்கூடிய பார் உரிமையாளர்களுக்கும், போலி பார் நடத்துகின்ற அரசாங்கத்தினுடைய மறைமுக ஆதரவோடு நடத்தப்படுகின்ற அரசியல்வாதிகளால் மறைமுகமாக நடத்தப்படுகின்ற போலி பார்கள், இவங்களுக்கு எல்லாமே கொடுக்க வேண்டியிருக்கு. அதை அப்படியே குடிச்சிட்டு டாஸ்மார்க் சரக்கை குடிச்சிட்டு வெளியில் வந்தால் காவல்துறை, கன்னிமுக காவல்துறை ரொம்ப கவனமாக ஊத சொல்லி அவங்க ஒரு 10,000 ரூபா ஃபைன் போடுறது, வாகனத்தில் போனால் அதுக்கு ஒரு ஃபைனை போடுறது, இது எல்லாத்தையுமே சகிச்சு போகக்கூடிய அளவில் இதில் நடக்கக்கூடிய அவலங்களையும், இதில் அந்த டாஸ்மார்க் மதுப்பிரியர்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்புகளையும் கேட்பதற்காக உருவாக்கப்பட்டது தமிழ்நாடு மதுக்குடிப்போர் சங்கம். சந்தா வசூலிப்பது கிடையாது. ஏன் உங்கள் குறைகளை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சங்கம் தொடங்கினதுக்கான காரணத்தை நம்ம நேயர்களுக்கு ரொம்ப எளிய முறையில் கேள்வி கேட்குற மாதிரி நான் கேட்டது, உங்களோட கட்டமைப்பு தமிழ்நாடு முழுக்க இருக்கான்னு ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ இருக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கீங்க, சென்னையில் ஒரு மது பிரியர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா நீங்கள் உடனே அங்கேருந்து வரதை விட அங்கே உள்ள மாவட்ட தலைவரை அணுகிறதுக்கோ அந்த மாதிரி வாய்ப்புகள் இருக்கான்றது கட்டமைப்பு. அதுக்காக தான் இந்த கட்டமைப்பு இருக்கான்னு கேள்வி கேட்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் கட்டமைப்பு இருக்குது, மாநில நிர்வாகிகள் இருக்காங்க. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் கூட நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் MS ஆறுமுகம் தான் வேட்பாளர் நிப்பாட்டியிருக்கிறேன். அவர் அந்த ஊரை சார்ந்தவரா? இல்லை, அவர் சென்னையை சார்ந்தவர். விக்கிரவாண்டியில் உங்களுக்கு ஆள் இல்லையா நிறுத்துறதுக்கு? அப்படி இல்லை, அதாவது இது அப்படி இல்லை. அங்கே அதாவது விக்கிரவாண்டியில் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு மதுப்பிரியர் நிப்பாட்டினா கூட மதுப்பிரியர் வேட்பாளர் சொன்னாவே உங்களுக்கு அதே ஃபெமிலியர் தான். ஆனாலும் அவரே நிப்பாட்டி இருக்கலாமே. ஆனாலும் ஒரு ஏதாவது குவாலிட்டி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 7 நாங்கள் அரசியல் ரீதியாக இதை பார்க்கறதுனால அரசியல் களத்தில் இதுவரைக்கும் கோட்டு பிரியாணிக்கு கொடியை கொடுக்கின்ற கொடியெல்லாம் கொடி பிடித்து கோஷம் போட்டுட்டு அலைஞ்சவங்க இன்னைக்கு எங்களுக்காக ஒரு கொள்கை, ஒரு கோட்பாடை வச்சு நாங்கள் ஒரு வேட்பாளரை நிறுத்தக்கூடிய நிலைமையில் நாங்கள் வந்திருக்கிறதுனால முதலாக
இந்த மாநில நிர்வாகிகள் வந்து ஒரு பயிற்சி, அரசியல் பயிற்சி எடுக்கணுங்கிறதுக்காக தான் அவரை நிப்பாட்டிருக்காங்க. நல்ல விஷயம். அவர் வெற்றி பெற எங்களோட வாழ்த்துக்கள். இப்போ தொடர்ச்சியாக பாட்டில் எடுத்து கொடுக்குறவனுக்கு ஒரு சங்கம் இருக்குது, அதை வாங்கி குடிக்கிற எங்களுக்கு சங்கம் இல்லைன்னு. இதை நம்ம வந்து மதுவுக்கு அருந்துறவங்களுக்கு தெரியும் இந்த கதை என்னென்னு. மது அருந்தாதவங்களுக்கு புரிகிற மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, ஆட்டோவில் ஏறி போகிறவங்களுக்குன்னு ஒரு சங்கம் கிடையாது. இப்போது அவர் ஆட்டோவில் போகிறவங்களுக்கு ஒரு சங்கம் வச்சு அவங்களுக்கு தேவையான கோரிக்கைகள், பெட்ரோல் விலை உயர்வு, இது உயர்வு, அதுக்காக போராட்டங்கள், அவங்களுக்கு எங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அவங்க ஒன்று கூடி எதுக்கிறதுக்கான ஒரு சங்கம் அது. அதே நீங்கள் வந்து இப்போ ஆட்டோவில் ஏறி போகிறவங்க இவங்க எங்கேருந்து ஒரு சங்கத்தை அமைச்சு இவங்க எதுக்காக, ஆனால் இவங்களுக்கு ஒரு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு விபத்து ஏற்பட்டால், இப்போ நீங்கள் குடிக்கிறதுனால எங்களுக்கு வந்து குடல் இதுவாகுது, நாங்கள் எங்கள் உடலை வருத்திக்கிட்டு நாங்கள் செய்கிறோம், அரசாங்கத்துக்கு சேவையாக செய்கிறோன்னு சொல்கிறீங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் ஆட்டோவில் பயணிக்கிறவங்களுக்கு விபத்து ஏற்படும், அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகும். அப்படி அதனால் அப்போ அவங்களாம் ஒரு சங்கம் தொடங்கிடலாமா? எல்லா பயன்பாடு எதெல்லாம் ஒரு சங்கம் வச்சுருக்காங்களோ அதுக்கு எதிர் சங்கமாக அதில் பயணிக்கிறவங்களோ பயன்பாட்டாளரோ ஒரு சங்கம் ஆரம்பிக்கலாம்னு நீங்கள் சொல்ல வரீங்களா? இல்லை, அதாவது அந்த நீங்கள் ஆட்டோவில் போகிறவங்க வந்து ரெகுலராக போகிறதில்ல, என்றைக்கோ ஒரு நாள் போகிறாங்க, எப்போயாவது போவாங்க, ஏதாவது நல்ல முக்கியமான நிகழ்ச்சிக்கு போவாங்க. ஒன்று, அந்த ஆட்டோவில் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸு பண்ணியிருப்பாங்க. அந்த ஆட்டோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ, ஒரு ரயில் விபத்து ஏற்பட்டாலோ, நீங்கள் ஒரு கேஸ் சிலிண்டரு வாங்கினா கூட அதில் விபத்து ஏற்பட்டாலும் இந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க ஏன் இப்போ உங்களுக்கு ரயில் பயணிகள் ரெகுலராக போகிறவங்க ரயில் பயணிகள் சங்கம்னே வச்சுருக்குறாங்க. அது யார் வேணாலும் என்ன சங்கம் வேணாலும் வைக்கலாம். நீங்கள் சொல்கிறது மாதிரி நீங்களும் ஒரு சங்கம் வச்சுருக்கீங்க, அப்படி சொல்ல முடியாது. நீங்கள் வந்து அவங்கெல்லாம் வந்து தன்பிள்ளை சோறு சம்பாத்தியம். அந்த ஆட்டோவில் ஏறி போகிறாரு, கோயிலுக்கு போவான், எங்கேயாவது சுற்றுப்பயணம் போவான், கல்யாணம் காட்சி காதுகுத்துக்கு போவாங்க. நாங்கள் அரசாங்கத்துக்கு இன்னைக்கு கள்ளச்சாராய சாவு இன்னைக்கு கவர்மெண்ட் பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா வருஷம் கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கள்ளச்சாராயம் காய்ச்சி கைது செய்யப்பட்டு புழல் சிறையிலையோ, கோவை சிறையிலையோ, திருச்சி சிறையிலையோ, மதுரை சிறையிலையோ, நெல்லை சிறையிலையோ, பாளையங்கோட்டை சிறையிலையோ அடைச்சிருந்தா அவங்க திரும்ப வந்தாங்கன்னா புனர்வாழ்வுக்கு அவங்க ஒரு பெட்டி கடை, ஒரு ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு வருஷத்துக்கு இப்போ 10 கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்காங்க பட்ஜெட்டில். அரசாங்கத்துக்கு விரோதமாக அவங்களுக்கே ஒரு நிதியை ஒதுக்கி அவன் மறுவாழ்வுக்கு பண்ணுறாங்கன்னா, அரசாங்கம் விற்கக்கூடிய சரக்கை அவங்களுக்கு வருமானம் தரக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஒன்றும் கிடையாது. கள்ளச்சாராயம் குடிச்சிட்டு செத்த உடனே கவர்மெண்ட் 10 லட்சம் செக்கை கொண்டு போய் டக்குன்னு நீட்டுறாங்க. கவர்மெண்ட் விற்கக்கூடிய சரக்கு அதுவும் பில்லோட தான் கொடுக்கணும். ஆனால் பில்லு மிஷினாக கொடுக்கறதுக்கு நாதி கிடையாது. இப்போ அமைச்சர் வந்து ஒரு இதில் போன ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடியோ நான் பார்த்த செய்தியில் மிஷின் வச்சு பில்லு கண்டிப்பாக கொடுக்கணும். 2003 இருந்து அவங்களும் கஷ்டப்பட்டு மொத்தமே தமிழ்நாட்டில் இருக்கிறது 4800 டாஸ்மாக் கடை தான் இருக்குது. என்ன நீ சாதாரண இன்னைக்கு நிலைமை, காய்கறி கடையில் போய் தெருவில் விற்கிறேன் காய்கறி கடைக்காரங்க கூட நீ ஜிபே வச்சிருக்கிறான், அவன் ஒரு மிஷின் வச்சிருக்கிறான். அவங்களும் பாவம் அதிமுகவாக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் 2003 பில்லை கொடுக்கணும் தான் பார்க்காங்க. அவங்களுக்கு இந்த டாஸ்மாக் கடைக்கு தகுந்த மாதிரி மிஷின் கிடைக்க மாட்டாங்க. அதிகமாக 10 ரூபா ஏற்றி பில் கொடுக்கறது பத்தலன்றீங்களா? இல்லை, அந்த விலையை நிர்ணயம் பண்ணி அரசாங்கம் விற்க சொல்லுது. எம்ஆர்பி விலைக்கு அவங்க போட்டுட்டா அவங்களுக்கு ஏதோ லாபம் கிடைக்காதுன்றதுனால அது மாதிரி பண்ணுறாங்களா? இப்போ அந்த கூடுதலாக இப்போ 10 பாட்டில் விற்றுருக்கு, 10 பாட்டிலுக்கான கணக்கு இவ்வளோ தான் வரணும் மிஷினில், ஏன் கூடுதலாக 10 ரூபா வந்திருக்குன்ற கேள்வி வரும்ன்றதுனால மிஷின் அறிமுகப்படுத்தாமல் இருக்காங்க. ஆமாம், டெல்லி கெஜ்ரிவால் இன்னைக்கு கைது ஆகி உள்ள எப்படி கிடக்கிறாரு, மது கொள்கையில் தானே கிடக்கிறாரு. நீங்கள் கரெக்டாக மிஷினை 4800 கடைக்கு மிஷினை வச்சு கரெக்டாக பில்லை எம்ஆர்பி விலைக்கு மதுபான ஆலைகளில் இருந்து இது சங்கம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமா இந்தியா ஃபுல்லாக இப்போ அதாவது நீங்கள் ஏதாவது ஒரு கேள்விகள் நம்ம போகும்போது நேராக டெல்லிக்கு போயிடுறீங்க, பீகார் போறீங்க, ஏங்க எல்லாமே அதாவது மதுப்பிரியர் எந்த வடிவத்தில் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் காஷ்மீரில் கட்டிங் அடிப்பவர்களும் குமரியில கோட்டடிப்பவங்களும் எங்கே பார்த்தாலும் அந்த பாட்டில் காமிச்சாவே ஒன்று சேர்ந்துறாங்க. ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு சமரசம் உலாவும் இடம். இதில் வந்து ஜாதி மதம் எதுவுமே கிடையாது. பாட்டில் தூக்கி காமிச்சா அவங்க எல்லாமே வந்துடுறாங்க. இது எந்த மாநிலத்தை சார்ந்தவங்க வந்துடுறாங்க. இது வந்து இந்தியாவுக்கே எல்லா விஷயத்திலையும் வீரம், விவேகம், பகுத்தறிவு, உங்களுக்கு மொழி, ஏன்னா அனைத்துக்கும் வரலாற்று பதிவுகளை செஞ்சிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு. அப்ப இந்த தமிழ்நாட்டில் தான் இன்னைக்கு ஒரு இந்த பாட்டில்னா அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா தமிழ்நாட்டில் ஒருத்தனால தான் முடியும். வேற சிந்திக்கக்கூடிய அளவில் பிற மாநிலங்களில்
யாரும் அந்த அளவுக்கு இந்த மாதிரி வேற மாநிலத்துல சங்கங்கள் இருக்கா இல்ல கிடையாது, அந்த கிடையாது. சங்கத்தோட தலைவர்கள் உங்களை தொடர்பு அவசியம் கொண்டாங்களா? இல்ல இல்ல உங்களை கிடையாது. யாரும் எந்த ஆந்திராலயோ இல்ல எந்த டெல்லியில மாநிலத்துல இருந்து யாரும் உங்களை தொடர்பு கொள்ள எல்லாம் இப்ப தொடர்பு கொண்டுகிட்டு இருக்காங்க. இப்ப கேரளாவில் நேத்து கூட பேசியிருக்கிறாங்க. இல்ல உங்களை வந்து திறந்து வைக்க சொல்றாங்களா இல்ல அங்க திறந்ததே வந்து நீங்க நடத்த அவங்களுக்கு அதாவது இந்த தமிழ்நாடுல தான் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வந்து உலகமே கடவுளை வணங்கி கொண்டிருக்கின்ற பொழுது, உலகமே கடவுளை நினைத்து கடவுள் இருக்கின்றார் என்கிற நம்பிக்கை இருக்கின்ற பொழுது கடவுள் இல்லை என்று சொன்ன நாடு தமிழ்நாடு. அதில் அதனாலே அதாவது ஒட்டுமொத்த மனித இனம் அந்த பக்தின்ற பெயரால் அவங்க அழியக்கூடாது, அதாவது அதனால் சீரழியக்கூடாது, அதில் ஒரு விழிப்புணர்வு வேணும் என்று பகுத்தறிய ஊட்டிய பகுத்தறிவு பக்தி வேணாம்னு சொல்ல பக்தியில உள்ள மூட நம்பிக்கை அதுதான் மூட நம்பிக்கைனா என்ன? அந்த மனித இனத்திற்கு தேவையான சாப்பாடு கிடைக்காது, ஆனா போய் நெய்யை கொண்டு போய் விளக்குல ஊற்றுவாங்க, கொண்டு போய் சிலையில போய் அபிஷேகம் பண்ணுவாங்க. இவன் கஞ்சி களி இல்லாமல் ஈர துணியை கட்டிக்கிட்டு சாமிக்கு அபிஷேகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகளை வந்து வெளியில கொண்டு வந்தது தமிழ்நாடு. நீங்க சொல்றீங்க சாப்பிட்ற பொருள் நெய் ஏற்றும் போய் அதில் ஊத்துறாங்க விளக்குல அப்படின்றீங்க. அது சாப்பிட்ற பொருள், அதுக்காக சாப்பிட்றதுக்குன்னு குழந்தைங்க குட்டிங்க பொண்டாட்டி வீட்டில் இருக்கும், அதுக்காக சம்பாரிச்சு எடுத்துட்டு வர பணத்தை எத்துமே டாஸ்மாகில் கொடுத்தா அது பகுத்தறிவான்னு நான் கேட்குறேன். அதே இது மீஞ்சூர் கடலோர பகுதியில் கடல் தண்ணியை உறிஞ்சி சென்னையில் குடிக்கிறதுக்கு தண்ணியை கொடுக்காங்க. காவிரி படுகையிலிருந்து வரக்கூடிய விவசாயத்துக்கு பயன்படக்கூடிய நீர் எடுத்து மதுபான ஆலை தயார் பண்ணுறாங்க. அந்த யோசனை வந்து தமிழ்நாட்டை ஆளுகின்றவர்களுக்கு தெரிய வேண்டாமா? நீங்கள் என்ன கேள்வி கேட்கீங்க? அங்கே போய் அபிஷேகம் பண்ணுறதை வந்து பண்ணுறாங்களே, அப்போ நல்ல தண்ணியை வச்சு மதுபானம் தயார் பண்ணுறதும் கடல் நீர்ல இருந்து அங்கே கஷ்டப்படுற அப்போ நீங்கள் வந்து ஆட்சியாளர்களை பார்த்து ஏன் குடிக்கிற தண்ணியை ஆட்சியாளர்களை தான் நான் சொல்றேன். கடல்நீர் குடிநீர் திட்டம் வந்து இங்க உள்ள கடலோர பகுதிகளில் உள்ள மக்களுக்காக இங்க இருந்து எடுக்க முடியும். காவிரி படுகையில இருந்து பைப்பை போட்டு இங்க எடுத்துட்டு வர்றது சாத்தியம் கிடையாது. ஆனா அதனால கடல்நீர் குடிநீர் இங்க கடலுக்கு பக்கத்துல இருக்கவங்களுக்கு மட்டும் தான் சுத்திகரிச்சு தராங்க. இங்க இருந்து சுத்திகரிச்சு தஞ்சாவூர் கொடுக்கல, இங்க இருந்து சுத்திகரிச்சு நம்ம செங்கல்பட்டுக்கு தரல. சென்னை மாவட்டத்துல கடலோரம் அவசியம் இல்லையே. நீங்க கிருஷ்ணா நதி நீர் வந்து ஆந்திரால இருந்து சென்னையில உங்களுக்கு போதுமானது இல்ல. அப்படி ஏங்க 1 லிட்டர் மதுபானம் தயார் செய்யணும்னா 10 லிட்டர் தண்ணி வேணும். இன்னைக்கு அந்த ஒரு கோட்டை வாங்கிட்டு அவன் போறான்னா அவனுக்கு 1 லிட்டரு குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும், 1 டம்ளர் வேணும். பிளாஸ்டிக் சுற்றுச்சூழல் பாதிப்பு, சுற்றுச்சூழல் பாதிப்பு. அந்த மதுபானம் உற்பத்தி பண்ணுறதுக்கு 1 லிட்டருக்கு 10 லிட்டர் தண்ணி, இந்த தண்ணி அடிக்கிறதுக்கு தனியாக தண்ணி பாட்டிலு, இத்தனையும் அவசியம் என்ன வந்திருக்கு? இவ்வளவு சௌகரியங்களை செய்ய வேண்டிய அவசியம் இல்லையே. நீங்கள் இருக்கிற விவசாய நீரை வந்து சேமிச்சு வச்சாவே இவங்களுக்கு தண்ணியை கொடுக்கலாமே. கடல் நீர் இருந்து தயார் பண்ண வேண்டிய, அதே கடல் நீரில் இருந்து மதுபானங்களை தயார் சொல்ல வேண்டிய என்ன? அந்த ஆளு இங்க இல்லையே. எங்க அந்த தண்ணியில வைக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த என்ன இருக்கு? தண்ணி எங்க அவங்களுக்கு தேவை. அதோட கழிவுகளை வெளியேற்றணும்ல, அது ஒரு பிரச்சனை இருக்கு. இப்ப இந்த கழிவு எங்க போகுது? இந்த கழிவு எல்லாம் கொண்டு போய் ஆத்துல விட்டா சரியா? செங்கல்பட்டு உங்களுக்கு அந்த கேள்வி வருது. எங்க நடந்தாலும் தவறுதான். கடல் நீர் குடிநீருக்காக சொன்னதுனால இந்த கேள்வி. அதுதான் நான் சொல்றேன். மதுபான ஆலைகளை கடல் நீர்ல இருந்து தயார் பண்ணு, தண்ணி தானே வேணும் உங்களுக்கு. ஆக இதை எல்லாமே ஒரு விழிப்புணர்வோடு ஏற்படுத்தக்கூடிய அளவில் மதுபான ஆலைகள் எங்கே இருக்க வேண்டும், மனிதனுக்கு தேவையான தண்ணீர் வந்து விலையில்லா தண்ணீர் கிடைக்க வேண்டும். இந்த மதியனா கோயில் பக்கத்தில் இருக்கிறது, நம்ம பள்ளிக்கூடம் பக்கத்தில் இருக்கிறது, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கிறது, பொதுமக்களை பாதிக்கக்கூடிய இடங்களில் இருக்கக்கூடிய மதுபான கடைகள் ஒதுக்குப்புறமாக உல்லாச நகரம் பேரடைஸ் சிட்டி என்ற அளவில் ஏங்க இது விஞ்ஞான வளர்ச்சிங்க. உலக பொருளாதாரம் உலக நாடுகளோடு நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து அனைத்து நாடுகளை சேர்ந்த போக்குவரத்து நடந்துட்டு இருக்கு. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாத்திக்கிடணும், அதுக்கு ஒரு விழிப்புணர்வு வேணும்னு சொல்ற தப்பா?